శ్రీపురవాసినం కరుణామూర్తి స్వరూపం సర్వరోగ దోష నివాரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். பாபா இன்னைக்கு நமக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்காங்கன்னா, நான் உன்னை பார்க்க வருகிறேன், நான் உனக்கு ஒன்று சொல்ல வருகிறேன், நீங்கள் என்னை பேச்சை கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனக்கு நிச்சயம் தெரியும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். பயப்படாதீங்க, நம்பிக்கையாக இருங்க. அந்த நிமிஷமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சரி பாபான்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறீங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எதுவுமே நடக்கலையே, எனக்கு எப்போ தான் நடக்கும், இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமா, இப்படி நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீர்களா பாபா, இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்களும் என் மீது கோபத்தை காட்டுகிறீர்கள். சிலர் என்னை கைவிட்டு விட்டார்கள், மற்றவர்கள் என்னை திரும்பி பார்ப்பது கூட இல்லை, உறவினர்களும் பார்ப்பதில்லை, நண்பர்களும் பார்ப்பதில்லை, நீங்களும் என்னை புறக்கணிக்கிறீர்கள் என்று சந்தேகத்துடன் என்னை கேட்கிறீர்கள். என்ன யோசிக்கிறீர்கள்? என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்னை நம்பினீங்க. நான் எத்தனை நாளாக உன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன், எனக்கு காத்திருப்பதை தவிர வேறு எதுவும் நடக்காதா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களை அளவச்சு பார்ப்பதில் எனக்கு சந்தோஷமா என்று கேட்கிறீர்கள். என் மேலே ஏன் இவ்வளோ கோபம் உனக்கு? உன்னை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். நான் பதில் சொல்கிறேன். உன் கோபத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என் குழந்தை என் மீது கோபப்படாமல் வேறு என்ன செய்வான்? உங்களுக்காக என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அதிகாரத்தை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தாய் தன் குழந்தையின் பெற்றோரிடம் தன் கோபத்தை காட்டுகிறார். குழந்தைகளும் தங்கள் மீது கோபத்தை காட்டுகிறார்கள். நீ என் குழந்தை என்பதால் இந்த சாய் தந்தையின் மீது நீ கோபம் படுவதை சாய் சந்தோஷப்படுகிறேன். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாய், அதையெல்லாம் என் மீது திரும்ப பெறாததால் கோபம் வருகின்றது உனக்கு. ஆனால் இதுவரை நான் உங்களை வணங்கி வருகிறேன் பாபா, உங்களை புகழ்ந்து பாடுகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்கவில்லை என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் கோபப்படுவது எனக்கு பிடிக்கவில்லை. நான் உனக்கான எல்லாவற்றையும் செய்து கொண்டுதானே இருக்கிறேன் பாபா. நான் உன்னை என்னுடன் அழைத்து செல்வேன். நான் அதிகாரம் கேட்ட முன்முயற்சியுடன் இதை சொல்கிறேன். உன்னுடையது கூட இப்போது நேரம் சரியில்லை. எதிர்காலத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நேரத்தை நான் தருவேன். இப்போது நீங்கள் கடினமான காலங்களிலும் துன்பங்களிலும் இருக்கிறீர்கள். இப்படி இருந்தால் கூட உங்களுக்கு கடவுளின் உதவி தேவை. இந்த நேரத்தில் உங்கள் கையை விட வேண்டாம் என்று நீங்கள் என்னிடம் கேட்க வேண்டும். ஆனால் என் மீது கோபப்பட வேண்டாம். நீங்கள் சிக்கலில் இருக்கும்போது என் கையை நான் அதை விடாமல் இருக பிடித்து கொள்வேன். இந்த கைகளை விட்டுவிட்டால் உன் வலியை இன்னும் அதிகமாக உணர்வாய். அதனால் அந்த மாதிரியான சமயங்களில் என் மடியில் ஆறுதல் கொள். என் கைகள் உன்னை விடாமல் தாங்கி என் தலையின் கீழ் ஆறுதல் கொள்வாய். என்னை நினை உன் தாயாக, என்னை உன் தந்தையாக நினைத்துக்கொள். நான் எப்போதும் உன்னுடன் இருந்து உன்னை பாதுகாப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாவற்றையும் அறிந்த இந்த சாய்க்கு உன் வலிகள், உன் கஷ்டங்கள், உன் இதயத்தில் உள்ள வேதனைகள் தெரியாமல் இருக்க முடியுமா? சொல்லு, என் இதயத்தில் என்ன இருக்கிறது? என் கஷ்டங்களையும் துன்பங்களையும் யாரிடம் சொல்ல முடியும்? பாபா, நீங்கள் உங்களுக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் சொந்த மனதிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். சாய்க்கு அது தெரியும். அது எப்போது நடக்கும் என்று நான் காத்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள். இப்போது எல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் கைவிட்டு சோர்வடைந்தாலும் இந்த வாழ்க்கை இப்படித்தான் என்று யாரும் உங்களிடம் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் உங்களை கேலி செய்தாலும் அவர்களின் வார்த்தைகளை கேட்காதீர்கள். அவர்கள் சொல்கிற வார்த்தை உங்கள் காதில் இருக்குது. நீங்கள் எங்களோட வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ண முடியும் பாபா? இதற்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நீங்கள் தான் இதை செய்யணும்னு முடிவு பண்ணினது. நீங்கள் வந்தீங்க, அதனால் அந்த நேரத்தில் என் மேலே நீங்கள் அந்த வெறுப்பை காட்டிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சு. எத்தனை தடவை நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என் மேலே கோபப்படுறீங்க, அதில் நியாயம் இருக்குது. உங்கள் கோபமும் நியாயம் தானே குழந்தையே. நான் எப்பவும் சொல்கிறதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்தாலும் அது உங்களுக்காக திரைக்கு பின்னால் நடக்கும் மாயி. நான் இந்த சாயி உங்களை விஷயங்களை பின்னால் இருந்து செய்து கொண்டே இருக்கிறேன். என் மனசுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லுங்கள். அதை பார்க்க கண்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தது போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நடக்க விரும்புகிறீர்களோ அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். அதுவரை நீங்கள் என்னுடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள். என் மீது கோபப்படுவீர்கள், என்னை கேள்வி கேட்பீர்கள். என்னுடன் இருங்கள், நான் உங்களுடன் இருப்பேன். என்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லாதீர்கள். உங்கள் நல்வாழ்வு இந்த சாய் அப்பாவிடம் மட்டுமே உள்ளது. அது எது நடந்தாலும் நல்லது கெட்டது அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது விட்டு விடுங்கள். எல்லாவற்றையும் சுவைத்து பாருங்கள். பொறுமையாக இருங்கள், சோர்வடையாதீர்கள். நீங்கள் சோர்வடைந்தால் நீங்கள் கஷ்டத்தில் சோர்வடைவீர்கள். தைரியம் துக்கம் உன்னை மனச்சோர்வடை செய்யும்.
நீ துணிச்சலாக இருந்தால் மட்டுமே வெற்றியை அடைவாய். எனவே துணிச்சலும் அமைதியும் வலிமையான மனதுடன் இரு. வெற்றி அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு. நான் உங்களுடன் இறுதி வரை வருவேன். நான் உங்களை பார்த்து கொண்டே இருப்பேன். நான் உங்களை தேடிக்கொண்டே இருப்பேன். நான் உங்களை பாதுகாப்பேன். எல்லாவற்றையும் பார்த்த பிறகு நான் உங்களை வெற்றி பெறச் செய்வேன். ஒரு குழந்தையின் மகிழ்ச்சி ஒரு தந்தைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஓம் சாய்ராம்.